துளாராசி அன்பர்களே, இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகின்றது. ஒரு சிலருக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும், ஒரு சிலருக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் இருக்கும். இந்த தமிழ் ஆண்டிலே உங்களுக்கு இந்த இரண்டும் சேர்ந்து சாதகமாக அமைகின்றது. நீங்கள் நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடிய சாமர்த்தியசாலியாக இருக்கப் போகிறீர்கள். அதே சமயத்திலே நல்ல ஆற்றல், தேக ஆரோக்கியம், பலத்தோடு இருப்பது, ஆரோக்கியத்தோடு இருப்பது இதுவும் உங்களுக்கு சாத்தியமாகின்றது. அதனால் அனைத்துமே உங்களுக்கு வசப்படும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பலனை தரும். நீங்கள் தொட்டது துலங்கும் என்று கூறலாம். பண வரவு சம்பந்தப்பட்டதோ, கல்வியோ, உத்தியோக உயர்வோ, குடும்பத்திலே சுபகாரியங்கள் தொடங்குவதோ, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதோ, பொது காரியங்களில் ஈடுபடுவதோ, இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்தை முழு மனதோடு தொடங்குகின்றீர்கள் என்றால் அது இந்த ஆண்டிலே உங்களுக்கு பரிபூர்ணமாக கை கொடுக்கும். அனைவரிடத்திலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும். பிறர் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு, உங்களிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் சாமர்த்தியமாக இருப்பீர்கள். எந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல நல்ல உறுதி வைராக்கியத்தோடு இருப்பீர்கள். சிற்றின்பங்கள், பொழுதுபோக்கு, கேளிக்கை, உல்லாசம் இது போன்ற விஷயங்களில் இருந்து விடுபட்டு மனக்கட்டுப்பாட்டோடு இருந்து நீங்கள் எடுத்த ஒரு கடமையை, தொடங்கிய ஒரு காரியத்தை முடிக்கும் வரை அதிலேயே கவனமாக இருப்பீர்கள். எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு ஏற்படாது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மை உண்டு. அதே போல உடன் பணியாற்றக்கூடியவர்கள், இவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அவர்களிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த ஆண்டிலே நீங்கள் அனைத்து விதமான முன்னேற்றத்தையும் பெறப்போகிறீர்கள். பொருளாதார ரீதியான உயர்வு, பணத்தட்டுப்பாடு என்பதே இருக்காது. பண வரவு நன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவீர்கள். குடும்பத்திலும் வெளியிடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். உங்களுடைய பேச்சு எடுபடும். இதுவெல்லாம் சாதகமான அம்சங்கள். கவனமாக இருக்க வேண்டியது, எந்த அளவிற்கு உங்களிடத்திலே சாமர்த்தியம் இருந்தாலும், கல்வி, அறிவு, திறமை, பதவி, செல்வாக்கு அனைத்தும் இருந்தாலும் கூட எப்போதுமே நீங்கள் உங்களுடைய பெற்றோர் சொல்படி, உங்களுடைய குரு சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். தகுந்த சமயத்திலே இவர்களுடைய ஆலோசனையை, இவர்களுடைய ஆசையை பெற்று நீங்கள் காரியங்களை செய்யும்போது முழுமையான பலன்களை அடைவீர்கள். அதே போல் பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு சாதிக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றத்தை தரப்போகின்றது. இந்த ஆண்டிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறங்கள் கருநீலம் மற்றும் வெளிர் சிவப்பு.